இந்த மேடை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியாக, ஒரு ப்ளசண்ட்டாக, எல்லாருமே ஒரு பாசிட்டிவாக, ஒரு அன்பாக பேசுகிறாங்கல்ல. சமீபத்தில் ஒரு மேடையில் பாட்டில் ராதா படத்தில் ரொம்ப அநியாயமாக அக்கிரமாக இருந்தது மேடையில் மிஸ்கின் பேசினாலாம். அவ்வளோ வல்கராக பேசணும் அவசியமே கிடையாது. இயக்குனரும் என்ன வேணால் பேச கிடையாதுல்ல. அந்த மாதிரி ரொம்ப வீடியோ பார்த்தேன். ரொம்ப நமக்கு தலைக்குனிவாக இருந்துச்சு. தமிழ் சினிமா வந்து இந்திய சினிமாவில் வந்து ஒரு பெரிய மதிக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல இருக்குது தமிழ் சினிமா. தமிழ் சினிமா இயக்குநர்கள் மட்டுமல்ல, தொழில்நுட்ப கலைஞர் அனைவரையும் வந்து இந்திய சினிமா லெவலில் ஒரு பெரிய மதிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி இந்த மேடை இருக்குல்ல, ஒரு பிரசாத்தில் தேட்டர் மேடை, பல ஜாம்பவான்களை பார்த்த மேடை. தென்னிந்தியாவில் இருந்து மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் வந்து இந்த மேடையில் அமர்ந்து பேசிட்டு போயிருக்காங்க. எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ், ஆடியோ லான்ச், ட்ரெய்லர் ரிலீஸ், சக்ஸஸ் மீட், இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி மேடையில் வந்து இவ்வளோ பத்திரிக்கையாளர்கள் நண்பர்கள் இருக்கீங்க. நீங்கள்லாம் பெண் பத்திரிக்கையாளர் இருக்கீங்க, நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அங்கே வந்துட்டு ஓத்தாங்கம்மான்றது பேசிக்கிங்க, வெளியே பேசிக்கிங்க. ஒரு மேடை நாகரிகம்னு ஒன்றும் இல்லையா? என்ன வேணால் பேசுகிறதா? அவ்வளோ புக்கு படிச்சிருக்கீங்கன்றீங்க, அவ்வளோ படங்களை பார்த்துருக்கோம், உலக படங்களை பார்த்துருக்கேன்னு சொல்கிறீங்க, அவ்வளோ உலகம் போல புக்ஸை படிச்சிருக்கேன்றீங்க. அப்புறம் என்ன அறிவு இருக்குது உங்களுக்கு? குறைந்தபட்சம் ஒரு நாகரிகம் வேணாமா? ஒரு மேலே பேசுகிற பேச்சா? உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குது, எல்லாத்துக்கும் எனக்கு பெண் குழந்தை இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் இருக்காங்க. ஸோ மேடை நாகரிகம்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த மேடை எவ்வளோ நாகரிகமாச்சு பார்த்தீங்களா? யாராவது தப்பான வார்த்தை அதெல்லாம் கிடையாது. தம்பின்னு கூப்பிடுறது வேறு. தம்பி நம்ம எல்லாத்தையும் கூப்பிடலாம். வாடா தம்பி, உட்கார தம்பி, எந்திரா தம்பின்னு. அவன் நம்ம அண்ணன் நினைக்கணும். அது முக்கியம் ரொம்ப. அப்படி உங்களை யார் அண்ணன் நினச்சா எனக்கு தெரில. எல்லாத்தையும் சக்கட்டு மடிக்கு வாடான்றாரு, போடான்றாரு, உட்காருன்றாரு. இதை நான் இன்னைக்கு பேச நினைக்கல. தொடர்ந்து பல மேடைகளை பார்த்துட்டு வரேன் நான் மிஸ்கின் பேச்சுக்களை. சமீபத்தில் அண்ணன் பாலானுக்கு வந்து 25th இது இயர் கொண்டாட்டம். அங்கே பார்த்தீங்கன்னா அவர் என்னமோ பெரிய குடியார மாதிரியும் படுத்து கிடந்தான் பாலா, அவன் தான் பாலான்றது. இங்கே வந்து இளையராஜில் வந்து அவன் தான் இளையராஜான்றது. யாரா நீ? நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குற தமிழ் சினிமாவில்? எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு போலி அறிவாளி அப்படிதான் சொல்லணும். அதாவது அன்னைக்கு மேடையில் உட்காந்தவங்களாம் மிக திறமையான, அற்புதமான, நம்ம மண் சார்ந்த கதைகளை மட்டும் எடுத்து படம் பண்ணுற இயக்குநர்கள். அமீரன் ஆகட்டும், வெற்றிமான் சார் ஆகட்டும், ரஞ்சித் சார் ஆகட்டும். படங்களுக்கு வியாபாரிகிட்ட வந்து பர்கர் வியாபாரியை குறைச்ச மாதிரி உலக சினிமாவில் வந்து காப்பி அடித்து படம் பண்ணி ஜெயிச்ச ஒரு போலி அறிவாளி மிஸ்கின். எதுக்கு இந்த மாதிரி ரொம்ப அநாகரிகமாக ஒரு மேடையில் வந்து ஒரு ஆணவப்பெல்லாம் சொல்லி பேசி ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா தமிழ் சினிமா இயக்குநர்களில் நான் வந்து பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு கலைஞன். நான் எப்பயுமே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனாலும் சரி, இயக்குனர் என்ன சொல்கிறதோ அதை நான் வந்து அப்படியே கேட்டு நடிப்பேன். ஒரு பிளாங்க் பேப்பர் மாதிரி போவேன், ஒரு களிமண் மாதிரி போவேன். என்னை எப்படி வேணால் வடிக்கலாம், எப்படி வேணால் எழுதலாம். எதையுமே நான் பண்ண மாட்டேன். என்ன என் கூட ஒர்க் பண்ண உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பொட்டேஷன் செடி மற்ற விஷயம் ரொம்ப அந்த டார்ச்சர்லாம் பண்ணக்கூடிய ஆர்ட்ஸ் கிடையாது. ஏன்னா நம்ம கீழேருந்து வந்திருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் தமிழ் சினிமாவில். தமிழ் சினிமாவையும் தமிழ் சினிமா இயக்குநர்களையும் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒருத்தன் நான். ஆனால் அந்த மேடை எனக்கு வந்து ரொம்ப அருவருப்பாக இருந்துச்சு. ஸோ மிஸ்கின் அவர்களே, நீங்கள் தம்பியாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், இல்லை என் ஒத்த வயதாக இருக்கலாம். சினிமா சொல்லுவாங்கள்ல, உங்கள் அம்மா எங்கள் அம்மா இல்லை சினிமாடான்னு. சினிமா இது. நீங்கள் வந்து ஒன்றும் ஒரு ட்ரெண்ட் செட் ஃபிலிம் பண்ணியெல்லாம் நீங்கள் வந்து ஜெயிக்கலை. குத்தாட்ட பாடல்கள், ரொம்ப சாதாரண கதையில் எடுத்தான் ஜெயிச்சிருக்கீங்க நீங்கள். சுசீந்திரன் மாதிரி ஒரு மண் சார்ந்த வெண்ணிலா கபடிகள் எடுத்தோ, அமீர் அண்ணன் மாதிரி ஒரு பருத்திவரன் எடுத்தோ, ரஞ்சித் சார் மாதிரி ஒரு மெட்ராஸ் படம் எடுத்தோ, பாலான மாதிரி சேது படம் எடுத்தோ, பாலாசித்தல் மாதிரி ஒரு காதல் படம் எடுத்தோ, ஒரு கிழங்கு மாதிரி தோண்டி எடுத்து நீங்கள் படம் பண்ணல. வெளிநாட்டு படங்களுடைய முகத்தில் அதனுடைய ஷார்ட்ஸை காப்பி பண்ணி, சீன்ஸை காப்பி பண்ணி ஜெயிச்ச ஆள். ஸோ நீங்கள் வந்து ஒரு போலி புத்திசாலி. அதை நான் வச்சுக்கிட்டு இன்னும் பல மேடைகள் நீங்கள் பேசலாம். கொஞ்சம் நாகரிகமாக பேசுங்க. ஏன்னா
நீங்கள் உட்காந்துருக்க மேடைகளில் பெரும் பெரும் கலைஞர்கள் உட்காந்துருப்பாங்க. அன்றைக்கெல்லாம் மேடையில் சொல்கிறார், வெற்றிமாறனையும் ரஞ்சித் தேவ அமீர் தவிர மற்ற குடியார்கள் நீ பார்த்தீங்களா, ஊற்றியா கொடுத்தீங்க, கேவலமாக இல்லையா? அதெல்லாம் எத்தனையோ பேர் குடிக்காமல் இருந்துருக்கலாம், குடிப்பழக்கம் இல்லாத இருக்கலாம். மேடையில் எப்படி பொத்தாம சொல்கிறீங்க? ஏற்கனவே சினிமாக்காரனை கிளுகிளுன்னு தான் இருக்குது, பார்க்குற பார்வையே வேறு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நம்மளே தாழ்த்தி நம்மளே வெளியே அசிங்கப்படுவான்னு நினைக்கிறேன். இது வந்து என்னுடைய மனக்குமுறல். ஏன்னா இப்போயும் சொல்கிறேன், தமிழ் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மிக்க நன்றி உங்களுடைய இந்த ப்ரெசன்ஸ்க்கு. அண்ட் கிறிஸ்டி, வாழ்த்துக்கள். சினிமா ஃபங்க்ஷனுக்கு இன்டர்வியூ மட்டும் பண்ணாமல் இது வரையும் ஹோஸ்ட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இனிமேல் தொடர்ந்து நிறைய படங்களுக்கு ஹோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா அழகாக பண்ணுறீங்க. உங்களுடைய தமிழ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இதே மாதிரி தொடர்ந்து எல்லா படங்களுக்கும் உங்களுடைய ஆதரவு இருக்கட்டும். 2K லவ் ஸ்டோரி எனக்கு படம். இங்கே 2K கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க. நீ என்னடா பண்ணுறேன்னு எனக்கு கேட்காதீங்க. 2K கிட்ஸ் 90 கிட்ஸ் எல்லாம் இருக்காங்கப்பா. ஆண்டனி பாக்யராஜ் சொல்கிற மாதிரி நான் அந்த 2K கிட்ஸு 90 கிட்ஸு தாண்டி கொஞ்சம் முன்னாடி கிட்டு. ஆனாலும் என்ன மாதிரி அந்த 2K கிட்ஸ் 90s கிட்ட தாண்டி இருக்கிற வயசாக இருந்தாலும் அந்த ஒரு கான்செப்ட் ரொம்ப பிரமாதமாக சுசி சார் பண்ணியிருந்தார். எனக்கு இந்த படத்தை பற்றி அறிமுகம் வந்து ஜெகவீர் எனக்கு காமிச்சிட்டே இருந்தார். ஒரு மெசேஜ் போட்டிருந்தார், சார் இந்த மாதிரி ஒரு படம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்போ பார்க்கும்போது நல்லா இருக்கே, சுசி சார் என்ன பண்ணுறாரு இந்த படம் அப்படின்னு நினச்சிருந்தேன் நான். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் எனக்கு சுசி சார் கால் பண்ணிவிட்டு, சார் நீங்கள் இந்த படம் பார்க்குறீங்களா அப்படின்னாரு. கண்டிப்பாக சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். அதில் அந்த படம் பார்க்கும்போது ஹீரோயினும் இருந்தாங்க, அவங்க அம்மாவோட வந்திருந்தாங்க. படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப, நாங்கள் ஒரு 4-5 பேர் தான் படம் பார்த்தோம். எனக்கு உண்மையிலே பிரமிப்பாக இருந்தது. சுசி சாரனுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் 2K கிட்ஸ், இந்த காலகட்ட மாடர்ன் யங் கிட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, எப்படி வாழறாங்க, நம்ம பேரண்ட்ஸாக நம்ம எப்படி நினைக்கிறோம், நம்ம கிட்ஸை வந்து எப்படி நினைக்கிறோம், ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம், லவ்வை எப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம், நம்ம கிட்ஸை எப்படி சாதாரணமாக புரிஞ்சிக்காமல் அவங்க பேரில் பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இன்றைக்கி பல வீடுகளில் பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி ஒரு அருமையான ஒரு புரிதலோட ஒரு பிரமாதமான கான்செப்டை வந்து பார்த்து முடித்தவொடனே நான், என்னுடைய மனைவி, என்னுடைய நண்பர் 3 பேர் நாங்கள் பார்த்தோம். எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது சுசி சந்திரன் சாரை பார்த்து. ஏன்னா அவர் வந்து நான் முதல்ல அவருடைய படத்தில் தான் என்னுடைய ஒரு படம் நாங்கள் அக்வயர் பண்ண வேண்டிய படம் வந்து வெண்ணிலா கபடி குழு. நிறைய பேருக்கு தெரியாது. அந்த ப்ரொடியூசர் எங்கிட்ட வந்து அந்த படம் முடித்த உடனே எங்கிட்ட காமிச்சார். சொன்னார், இந்த மாதிரி நாங்கள் படம் பண்ணுறோம் சார், நீங்கள் வெண்ணிலா கபடி குழு. அப்போ நான் ஒரு கார்பரேட் கம்பெனியில் சிஇஓ இருக்கும்போது எங்கிட்ட இது பண்ணார். அப்போ நாங்கள் உட்காந்து பேசியிருந்தோம். ஒரு அமௌண்ட்டு கரெக்டாக செட் ஆகலை. அன்னிலேருந்து நான் சுசீந்தர் சாரை மிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த படம் பார்த்தோன்னே சுசீந்தர் சார் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன்னா தமிழ் சினிமா கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மாபெரும் இயக்குனர். பல வெற்றி படங்கள், பல நடிகர்கள். நீங்கள் வந்து ஒரு விஷ்ணு விஷால், ஒரு சூரி, ஒரு அருள்தாஸ் சார் அப்படின்னு பல நடிகர்கள் இன்றைக்கி இங்கே இருக்கிற ஜெகவீர் அண்டு பல பேர், மீனாட்சின்னு பல பேரை அறிமுகப்படுத்தினார். அவருடைய அறிமுகத்தில் இன்றைக்கி பல பேர் பெரிய லெவலில் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இயக்குனர், நம்மெல்லாம் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு சிறந்த இயக்குனராக சுசீந்திரன் சாரை பார்க்குறேன். அவருக்கு இருக்க வேண்டிய இடம் மிக பெருசு. ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நான் தொடர்ந்து பயணிச்சுட்டே இருப்பேன். ரொம்ப அன்பாக, ரொம்ப இயல்பாக, யதார்த்தமாக பழகிற ஒரு மனிதர். அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப யதார்த்தமாக. நடுவில் நாங்கள் வந்து ஒரு அசோசியேஷனில் ஒரு சின்ன ஒரு இஷ்யூ இருக்கும்போது ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டேன். ஆஃபீஸ்க்கு வரேன் சார் அப்படின்னாரு. நேராக ஆஃபீஸ்க்கு, எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. சார் இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, சால்வ் பண்ணிடலாம் சார், சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி உடனே அதை சால்வ் பண்ணி கொடுத்தாரு. எனக்கு என்னடா இதுமோ அவர்கிட்ட கேட்கறதுக்கு நான் தயங்கிட்டு இருந்தேன். இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நினைக்கும் போது ஜஸ்ட் லைக் தட் சால்வ் பண்ணிட்டு போனார். அவ்வளோ இயல்பாக ஒரு நல்ல புரிதலோடு சிறப்பான படைப்புகள் வரணுன்றதுக்காக மட்டுமே உழைச்சிட்டு இருக்கிற ஒரு சிறந்த இயக்குனர். அவருக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும்ன்றது எனக்கு பெரிய கான்ஃபிடென்ஸ் இந்த படத்தை பார்த்தோன்னே வந்தது. அப்போ தான் நான் வந்து, சரி சார், இந்த படம் இந்த நேரத்தில் நான் ஒன்று பதிவு பண்ண விரும்புகிறேன். இத்தனை படங்கள் பண்ண பிறகு ஒரு தயாரிப்பாளரையோ இல்லை ஒரு படத்தை பார்க்குற வியாபாரி அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரையோ வேறு மாதிரி தான் ஒருத்தர் பார்ப்பாங்க. நான் படம் பார்த்து முடித்தோடனே ரொம்ப படம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் எனக்கு செகண்ட் ஹாஃபில் ஒரு 10 நிமிஷம் எடிட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நம்ம எல்லாருமே படம் பார்த்து முடித்தோடனே ஒரு தோணும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம். நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல், இது படம் நல்லா இருக்குது, பட் ஆனால் அதை எடிட் பண்ணாமல் நம்ம இதில் போய் இன்வால்வ் பண்ண வேணாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்து, நான் என்ன பண்ணேன், காரில் ஏறி உட்கார்ந்தோடனே சார் கால் பண்ணார். நான் வந்து ப்ரொடியூசர்கிட்ட மட்டும் நான் சொன்னேன், எனக்கு சில விஷயந்தான் பிரச்சனையாக இருக்குது, அதர்வைஸ் படம் சூப்பராக இருக்குது, இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ பெரிய இயக்குனர், அவர்கிட்ட போய் நான் சொல்லி அவர் என்ன தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, தப்பாக புரிஞ்சிக்கூடாது நான் சொல்லிகிட்டே இருக்கேன். கால் பண்ணார்.
நான் சொன்னேன் சார் படம் சூப்பராக இருக்குது, ஒரே ஒரு விஷயந்தான் எனக்கு இந்த செகண்ட் ஹாஃபில் அப்படின்னு. சார் தெரியும் சார், அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த ப்ராப்ளம்லாம் தெரியும், நானே எடிட் பண்ணிட்டேன் சார். நீங்கள் பார்த்த படத்தில் இருக்கிற ஒரு 10 நிமிஷம் இந்தந்த போர்ஷன்லாம் நான் என்னென்ன போர்ஷன் சொல்ல ஆரம்பிச்சனோ அதை அப்படியே சொன்னார். இதெல்லாம் நான் எடிட் பண்ணிட்டேன் சார். இப்போ வந்து படம் கிறிஸ்பாக வந்திருக்கு, நீங்கள் திருப்பி பாருங்கள், நான் வந்து அந்த செகண்ட் ஹாஃப் மட்டும் நான் உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அங்கே தான் ஒரு இயக்குனர் வெற்றி அடைகிறார். அதாவது நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு ப்ரொடியூசரோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அதை உடனே எடுத்துக்கிட்டு படைப்பு வந்து மக்களுக்கு போய் சேரணும். மக்களுக்கு போய் சேரும்போது சேர்ந்த பிறகு ஊடகங்களோ இல்லை மக்களோ இதை எடிட் பண்ணியிருக்கலாமே, இந்த அளவு எடிட் பண்ணலாம், 10 நிமிஷம் எடிட் பண்ணலாம், 20 நிமிஷம் எடிட் பண்ணலான்ற கமெண்ட்டை அப்புறம் வந்த பிறகு ஒரு படத்தை எடிட் பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. சமீபத்தில் வந்த பல படங்கள் இது நடந்தது. படம் வெளியான பிறகு 10 நிமிஷம் எடிட் பண்ணுறேன், 20 நிமிஷம் எடிட் பண்ணுறேன், எந்த யூஸும் கிடையாது. ஏன்னா அதுக்குள்ளே மக்கள் அந்த படத்தை பற்றியான ஒரு பார்வையை, அந்த ஒப்பீனியனை ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. ஆனால் நம்முடைய இயக்குனர் அவர் சொன்ன உடனே சொன்னார், நான் பண்ணிட்டேன் சார், இதெல்லாம் பண்ணிட்டேன், எனக்கு லிஸ்ட் அனுப்பிச்சார். இதுதான் சார் நான் சொல்ல வந்தேன், நீங்களே பண்ணிட்டீங்க, ரொம்ப சூப்பர் சார், இப்போ நான் ரெடி, இந்த படத்தில் எப்படி நம்ம ட்ராவல் பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஸோ சுதேந்தர் சார், ஐ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, ரியலி யூ ஆர் கிரேட். ஏன்னா என் படைப்பு, என் சீனு, நான் கிரியேட் பண்ணது எல்லாமே இருக்கும், நீ வந்து வாயை திறக்காத இந்த படத்தை அப்படியே ரிலீஸ் பண்ணி என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை அப்படியே எடுத்து பண்ணுறதுன்னா பண்ணு, இல்லைன்னா பண்ணாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை விட உனக்கு என்ன தெரியும், எனக்கு தெரியும் என் சினிமா, இது தொடாத, ஒரு ஃப்ரேமை தொடக்கூடாதுன்னு சொன்ன இயக்குனர்லாம் என்கிட்ட இருக்காங்க. இது என்னுடைய படைப்பு, இந்த படைப்பில் ஒரு ஃப்ரேமை நீங்கள் தொட்டாலும் நான் பிரச்சனை பண்ணுவேன்னு சொன்ன இயக்குனர்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் சார் நானே இவ்வளோ எடிட் பண்ணுறேன், இந்த லிஸ்ட் அனுப்புகிறேன், உங்களுக்கு ஓகேவா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடிட் பண்ணிவிட்டு ஒரு படமாக, ஒரு படைப்பாக, சிறந்த படைப்பாக மக்களை போய் ரீச் பண்ணணும், மக்கள் ரசிக்கணும், அதுக்கான நல்ல படைப்பை கொடுக்கணும்னு நினைக்கிற சுதேந்தர் சார் மிகப்பெரிய வெற்றிகள் அடையணும். இது வந்து ஒரு அதுக்கான அடிக்கல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய போக வேண்டிய தூரமும் நிறைய இருக்குது, அவர் இளைஞர் தான், இன்னும் பல வருஷங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த படத்தில் எல்லோருமே மிக சிறப்பான பணி. எனக்கு வந்து இமான் சாருடைய சாங்ஸ் எல்லாம் அவ்வளோ பிரமாதம், ரசிச்சுட்டு இருந்த படம் பார்க்கும்போது இமான் சார் ஒரு சாங்குமே நீங்கள் அவ்வளோ, எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது, உங்களுடைய லேபிளை லான்ச் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சூப்பர் டூப்பராக மியூசிக் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சும்மா ஒரு ஒரு பயாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் உண்மையில் எனக்கு வந்து விக்னேஷ், யூ ஆர் வெரி லக்கி. இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பரான மியூசிக் அமையறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. அவ்வளோ பிரமாதமாக 4 பாடல்களுமே அட்டகாசமான பாடல்களை இமான் சார் கொடுத்துருக்காரு. அவரோட சேர்ந்து கார்த்திக் நேதானோட வரிகள், இந்த பாடல் ஒரு படத்துக்கு ஒரு நல்லா அமைஞ்சாலே போகிறோம், அந்த படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படத்துக்கு ரொம்ப தூணாக இருக்கிறது வந்து இமான் சாரும் அண்ட் கார்த்திக் நேதா அவர்களும். அவங்களுக்கு 2 பேருக்குமே என்னுடைய நன்றிகள். இந்த படம் ஒரு குவாலிட்டியான படமாக, ஒரு மியூசிக்கலி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ரொமான்டிக் த்ரில்லர், ரொமான்டிக் என்டர்டெய்னராக வந்ததுக்கு காரணமே உங்களுடைய உழைப்பு தான் சார். உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. நான் தயாரிப்பாளர் விக்னேஷ்க்கு வாழ்த்து சொல்லணும். நான் பல படங்களை ட்ராவல் பண்ணியிருக்கேன், அந்த படங்களுடைய பிரச்சனைகளை பார்த்துருக்கேன், அந்த படங்கள் மூலமாக எனக்கு பிரச்சனை வந்திருக்கு, அத்தனையும் தாண்டி நான் வந்து போயிட்டே இருக்கேன். ஆனால் விக்னேஷ் அவர்களுக்கு முதல் படம் வரும்போது பல பிரச்சனைகள், பல தயக்கங்கள், பல குவைரிஸ் இருக்குது, அவருக்கு கொஷின்ஸ் இருந்துகிட்டே இருக்குது, இது இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இவ்வளோ பட்ஜெட் ஆகுமா, இவ்வளோ ஆகுமா. ஆனால் அதை மீறி நான் அவருக்கு கூட உட்காந்துட்டு ஒரு அண்ணனா, மூத்த அண்ணனா அவருக்கு நான் கைட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த படத்தை வந்து எப்படி கொண்டு போகணும், எப்படி நம்ம ரிலீஸ் பண்ணணும், அந்த February 14 வேலண்டைன்ஸ் டேக்கு கண்டிப்பாக இதை வந்து நம்ம கொண்டு வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி இன்றைக்கி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு ஒரு ஸ்டெப்பாக தான் இன்றைக்கி இந்த ட்ரெய்லர் லான்ச் நாங்கள் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இந்த ட்ரெய்லர் லான்ச் பண்ண சுசீந்திரன் சாருடைய நடிகர்கள் அப்படின்னு சொல்லணும், அறிமுகங்கள், திரு விஷ்ணு விஷால் அவர்களுக்கும் திரு சூரிய அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லோருமே, ரைட் ஃப்ரம் ஜக்வீர், மீனாட்சி மேடம், வினோதினி மேடம் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காங்க. பிரபாகர் சார், நான் ஒரு படம் பார்க்கும்போது நீயானா கோபியா நடிச்சிருக்காரு, நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன், நீயானா கோபியா கோபியான்னு யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல, யாருக்குமே பக்கத்தில் இல்லை, நாங்கள் ஒரு 5-6 பேர் தான் பார்த்துருந்தோம். அப்புறம் நான் யோசிச்சிட்டே இந்த படம் முடிஞ்ச உடனே கேட்க முடியல, இங்கே வந்த உடனே கேட்டேன், சார் நீ யார் அப்படின்னு கேட்டேன். சார் அவரோட அண்ணன், 2 வருஷம் அண்ணன் அப்படின்னாரு. என்ன சார் அப்படியே பாடி டபுள் மாதிரி இருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு சொன்னேன். ஸோ மிக சிறப்பாக பிரபாகர் சார் நடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய கெரியர் காத்திருக்கு சார். அண்ட் வாழ்த்துக்கள் உங்களுக்கும். அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லோருக்கும், இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் ரொம்ப பிரைட்டாக அருமையாக யூஸ்ஃபுல்லான கலர்ஸாக கொடுத்துருக்காரு. அது தியாகு எடிட்டிங் சூப்பராக, நான் கூட சொல்லிட்டேன், படம் வெளிவரத்துக்கு முன்னாடி எடிட் பண்ணிவிட்டு யாருமே சொல்லக்கூடாது, ஊடகங்களும் சொல்லக்கூடாதுன்னு ரொம்ப அழகாக இந்த டீம் சுதேந்திர சாரும் எடிட்டரும் பண்ணியிருக்காங்க. சார் இது ஏன் சார் இப்படி பேசுகிறீங்க, இப்படி பேசாதீங்க அப்படின்னு நான் பர்சனலாக கால் பண்ணி நான் பேசிடுவேன். அருள்தாஸ் அவர்கள் அவ்வளோ போல்டாக ஓப்பனாக இங்கே வந்து பேசியிருக்காரு, அவருக்கு என்னுடைய நன்றிகள் சார். ஏன்னா ஊடகங்கள் பல பேர் வந்து சொல்ல முடியாமல் அவங்க வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கார் ஒருத்தர், இங்கே யாருமே சொல்ல மாட்டேன்றாங்களே அப்படின்னு நினைக்கும்போது அருள்தாஸ் அவர்கள் வந்து தைரியமாக நின்று, சார் இது தவறு, நான் கண்டிக்கிறேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, உங்களுடைய கட்ஸ்க்கு ஹேட்ஸ் ஆஃப். ஓகே, சொல்ல மாட்டாங்க நிறைய பேர்,
எல்லோரும் தயங்குவாங்க, எப்படி வாய்ப்பு போயிடுமேன்னு. நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படல. எனக்கு வாய்ப்பை பற்றி கவலை இல்லை, எனக்கு எது கரெக்டாக அதை சொல்லுவேன் அப்படின்னு நினச்சி வந்தீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ நீ என்னடா சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இவ்வளோ சினிமா துறையில் கிட்டத்தட்ட 20 வருஷம் நான் கடந்திருக்கேன். ஒரே ஒரு விஷயந்தான், கிறிஸ்டி சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கணும், பேசுகிற வார்த்தைகள் பாசிட்டிவாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், மற்றவங்களை காயப்படுத்தாத வார்த்தைகளாக இருக்கணும், மற்றவங்களை எந்த வகையிலும் முகம் சுளிக்காத வார்த்தைகளாக இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்மளால் உபயோகப்படுத்த முடியலன்னா வாய முடிக்கணும். இதுதான் என்னுடைய பாலிசி. நான் வந்து எந்த இன்டர்வியூலேருந்தும் சரி, என்னை எப்படியாவது இழுத்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயம் சொல்லிட மாட்டானா அப்படின்னு பல பேர் என்னை இன்டர்வியூ பண்ணுவாங்க. முடியாது. நான் வார்த்தையில் ஒரு நெகட்டிவான விஷயத்தை கூட பாசிட்டிவாக சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா ரொம்ப ஈஸி பாசிட்டிவாக நெகட்டிவாக சொல்லி ஒருத்தரை காயப்படுத்துறது, ரொம்ப ஈஸி ஒருத்தரை அவமானமாக பேசுறது, ரொம்ப ஈஸி வந்து இந்த சமுதாயத்தையே கேவலமாக பேசுறது. ஆனால் ரொம்ப கஷ்டம் பாசிட்டிவாக பேசுறது. ஆனால் அதுதான் நல்ல விஷயம். பாசிட்டிவாக பேசணும், பாசிட்டிவாக நினைக்கணும். வாழ்க்கை என்பது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும், அன்போடு இருக்கணும், எல்லோரையும் அன்பாக நேசிக்கணும். அப்படின்றத விட்டுட்டு நம்ம மேடை கிடைச்சதுன்னு சொல்லிட்டு சகட்டு மேனிக்கு மற்றவங்களை பேசுகிறதோ இல்லை சகட்டு மேனிக்கு வார்த்தைகளை யூஸ் பண்ணுறதோ, நாம் சொல்ல வர்றது கருத்தை வந்து நெகட்டிவான வார்த்தைகளும் மற்றவங்க முகம் சுளிக்கிற வார்த்தைகளும் யூஸ் பண்ணுறதும் என்னை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது யார் பேசினாலும் அது தவறு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக அது தவறு. அப்படிப்பட்ட தவறுகளை வந்து யார் பேசினாலும் அதை மேடையில் இருக்கிறவங்களும் கேட்கணும். சார் இப்படி பேசாதீங்க, நிறுத்துங்க அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லாமல் எல்லோரும் ரசிச்சுட்டு இருக்கிறது எனக்கு வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. அதெல்லாம் ரசிக்கும் போது என்னடா இதை ரசிச்சுட்டு இருக்காங்க, அந்த நேரத்தில் எழுந்துன்னு போயிடணும். நான் ஒரு இயக்குனர் என்னுடைய நண்பருக்கு கால் பண்ணி கேட்டேன், சார் நீங்கள் மேடையில் இருந்தீங்க, அவர் பேசிகிட்டு இருக்காரு, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா எழுந்து வாக் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. நான் வாக் அவுட் பண்ணி போயிட்டேன் அப்படின்னாரு. சார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, நான் வாக் அவுட் பண்ணி போயிட்டேன்னு சொன்னார். அதை எல்லாருமே பண்ணியிருந்தால் தான் அப்படி பேசுகிறவங்களுக்கு அடுத்த கட்டமாக பேச இனிமேல் அந்த மாதிரி முயற்சி எடுக்க மாட்டாங்க, தைரியமாக வந்து பேச மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் வந்து தவறுதான வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஒரு மேடை, இது அற்புதமான மேடை, இந்த மேடையில் அப்படிப்பட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுவும் பர்டிகுலராக எனக்கு ஆண் உறுப்புகளையும் பெண் உறுப்புகளையும் வச்சு பேசும்போதெல்லாம் எனக்கு அப்படியே பார்க்கும்போது எப்படி ஒரு மேடையில் போய் பப்ளிக்கில் இப்படி ஒருத்தர் பேசுகிறாருன்னு எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு. அந்த வீடியோலாம் வரும்போது எப்படி ஒரு மனிதன் இப்படிலாம் பேச முடியும் அப்படின்னு. ஆனால் அந்த நேரத்தில் இந்த நேரத்தில் ஒன்றே சொல்லிக்கணும், அந்த என்டையர் இன்டர்வியூ அந்த பேச்சை நான் பார்த்தேன். 32 நிமிஷம் அவர் பேசுனதில் ஒரு 4 நிமிஷம் தவிர 28 நிமிஷம் அவ்வளோ சிறப்பான வார்த்தைகள் இருந்தது, சிறப்பான விஷயங்கள் இருந்தது, அவ்வளோ சிறப்பான கருத்துக்கள் இருந்தது. ஆனால் அந்த சிறப்பான கருத்துக்கள் மக்கள் மத்தியில் போய் சேர்கிறதுக்கு அவர் யூஸ் பண்ண ஒரு 4 நிமிஷம் வார்த்தைகள், 4 நிமிஷம் சொன்ன விஷயங்கள், அவர் சொன்ன அந்த அட்ஜெக்டிவ்ஸ், அவர் சொன்ன விஷயங்கள், அது எல்லாமே அந்த 28 நிமிஷம் அவர் சொன்ன மிக சிறப்பான விஷயங்களையும் ரொம்ப கேவலப்படுத்திடுச்சு. ஸோ என்னுடைய ஒரே ரிக்வெஸ்ட் என்னென்னா, நான் என்னுடைய உண்மையான ஒரு நல்ல நண்பராக இருக்கிற திரு மிஷ்கின் அவர்களுக்கு, மேடைகளை நீங்கள் உங்களுக்கு இருக்கிற அந்த 28 நிமிஷத்தை ரொம்ப அழகாக பயன்படுத்துங்க. அந்த 28 நிமிஷம் நீங்கள் பேசியிருக்கீங்களா, அது மட்டுமே பேசியிருந்தால் காலங்காலமாக அந்த 28 நிமிஷமும் ஒரு பெஞ்ச் மார்க்காக இருந்திருக்கும். வாழ்க்கையை எப்படி புரிஞ்சிக்கணும், வாழணும் அப்படின்றதுக்கு பல அற்புதமான விஷயங்களே அதில் சொல்லியிருந்தார். அதை மட்டுமே சொல்லியிருந்தால் போகிறோம். அந்த 4 நிமிஷம் வார்த்தைகளை சொல்லி 4 நிமிஷம் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தைகளை சொல்லி இந்த 28 நிமிஷம் பேசுறதெல்லாம் இது எல்லாத்தையும் நல்லிஃபை பண்ண சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதை நல்லிஃபை பண்ணுற மாதிரி இல்லாமல் யாரையுமே கேவலப்படுத்தாமல், யாரையுமே வந்து கௌரவ குறைச்சல் பண்ணாமல், இங்கே இருக்கிற ஊடக நண்பர்களை மதித்து அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து எல்லோருமே பேசணுன்றது தான் என்னுடைய ஆசை. இங்கே எல்லோருமே பாசிட்டிவாக பேசணும்னு ஆசைப்பட்டு தான் ரொம்ப சைலண்ட்டாக போயிட்டு இருந்தது. என்னடா ரொம்ப சைலண்ட்டாக சாம்பார் மாதிரி போகுது ஈவெண்ட்டு, தம்ப்நெயிலே இருக்காது போல இருக்குது இந்த வீடியோக்குன்னு நினச்சிருந்தேன். அருள்தாஸ் வந்து நிறைய தம்ப்நெயில் கொடுத்துட்டாரு. சரி, நான் அதை சொல்லலைன்னா இந்த நேரத்தில் முக்கியமாக சொல்லணும், என்னுடைய நண்பர் எனக்கு எப்போவுமே என்னை வந்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிற நண்பர் ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார். எல்லா ரிவ்யூஸும் வந்து பாசிட்டிவாக அதாவது என்னது நியாய தராசோடு போடணும்னு நினைக்கிற தனஞ்சயன் அவர்கள் இப்படி மேடை பேசினாரே, அவரை பற்றி கேள்வி கேட்க மாட்டாரா அப்படின்னு ட்வீட் போட்டிருந்தார். நான் அவருக்கு சொல்லிக்கிறேன், இந்த நேரத்தில் கண்டிப்பாக மேடையில் நான் இப்போ சொல்லிட்டேன். உங்களுக்காக மட்டும் இல்லை, அந்த வீடியோ பார்த்த உடனே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதனால் பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி இந்த விழாவில் நான் பதிவு பண்ணுறேன். யார் அப்படி பேசினாலும் ஊடக நண்பர்கள் நீங்களும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துங்க. கண்டிப்பாக நீங்கள் எழுந்து சொல்லுங்கள், சார் இந்த மாதிரி வார்த்தைகளை நாங்கள் கேட்க மாட்டோம், நாங்கள் இதை ஏற்றுக்க மாட்டோம், நீங்கள் சொல்லுங்கள். அதுதான் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக நான் பார்க்குறேன், உங்களுக்கு கடமையாக பார்க்குறேன். இல்லைன்னா இது பேசினா ரசிப்பாங்க நினச்சி இன்னும் பல பேர் பேச ஆரம்பித்தாங்கன்னா ஒவ்வொரு மேடையுமே அநாகரிகமான மேடையாக மாறிடும். அப்படி மாறக்கூடாது, அப்படி மாற விடக்கூடாது. நாம் யாருமே ஒவ்வொரு மேடையுமே சிறப்பான மேடையாக நம்ம மாற்றணும். அதுக்கான பொறுப்பு இங்கே இருக்கிறவங்களுக்கும் முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் இருக்குன்னு இந்த நேரத்தில் பதிவு பண்ண விரும்புகிறேன். பெரிய லெக்சர் கொடுத்து நினைக்காதீங்க, உங்களோட நான் பயணிச்சுட்டு இருக்கேன், உங்களோட நண்பராக நான் பல வருஷம் இருக்கேன். அந்த உரிமையில் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அந்த உரிமையில் தான் இந்த கருத்துக்களை நான் பதிவு பண்ணுறேன். மீண்டும் ஒரு முறை
என்னை பலமுறை நான் தவறி விழுந்தாலும் என் கையை பிடிச்சி நகர்த்தி கொண்டு போகிற பல ஊடக நண்பர்கள் இங்கே இருக்கீங்க. நான் எவ்வளோ விழுந்தாலும் நீ வீழ்வேன்னு நினைத்தாயோ அப்படின்னு நினச்சி நான் திருப்பி திருப்பி எழுந்து வந்துட்டே இருப்பேன். அப்படி எழுந்து வர எனக்கு முக்கியமான காரணம், என்னை யார் கேட்டாலும் சொல்லுவேன், என் ஊடக நண்பர்கள் என் கூட இருக்காங்க, என்னை என்றைக்குமே கை தூக்கி காப்பாற்றுவாங்க நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஊடக நண்பர்கள் முத்தாலி நான் சொல்கிறேன், நீங்கள் தான் எங்களெல்லாம் வளர்க்குறீங்க, நீங்கள் தான் எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் தான் எங்களை உருவாக்குறீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் யார் உங்கள் முன்னாடி எந்த தவறுதலாக பேசினாலும் எழுந்து நின்று கேள்வி கேட்டு அவங்கள ஸ்டாப் பண்ணுங்கள். நல்லபடியாக பேசிட்டோம். இந்த உலகம் பாசிட்டிவாக இருக்கணும், இந்த உலகம் சிறப்பாக அமையணும், எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக அமையணும். 2K லவ் ஸ்டோரி இந்த படம் மிக சிறந்த வெற்றி அடையணும். ஏன்னா இந்த குழு அவ்வளோ அற்புதமான உழைப்பு கொடுத்துருக்காங்க, அவ்வளோ ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். நீங்கள் படம் பார்த்த உடனே அப்படிப்பட்ட வெற்றியை உங்களுடைய ரிவ்யூ மூலமாக கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறோம். இந்த நேரத்தில் இந்த படத்தில் பயணிக்கிற டீம்ஸ் சதீஷ்க்கும் என்டையர் குழுவுக்கும் நன்றி. அண்ட் ஒரு சிறப்பான படம் வேலண்டைன் டேஸ் அன்றைக்கி வரப்போகுது. சுசீந்திரன் சாருக்கும் விக்னேஷ்க்கும் சிட்டி லைட்ஸ் விக்னேஷ்க்கும் ஹோல் குழுவுக்கும் இவான் சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு தனஞ்சயன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. சுசி சாரை பற்றி என்ன பேசணுன்னு ஆரம்பித்தப்போ சுசி சாரோட 3வது படத்தில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம்னு நினச்சேன். ஆனால் எல்லாருமே 5வது படம், 6வது படம், 7வது படம் என்னது முதல் படத்தில் அறிமுகமாக்குனாருன்னு சொல்லலாம்னு நினச்சேன். அதையும் ஒருத்தங்க சொல்லிட்டாங்க. ஸோ எங்கள் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்த சுசி சாருக்கு எங்கள் எல்லார் மூலியமாக ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ பேருக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு சார். அண்ட் இமான் சார், யூ வில் பி ஆல்வேஸ் ஸ்பெஷல் டு மீ. ஏன்னா கெனடி கிளப்பில் வந்து என்னோடய படத்தில் ஃபஸ்ட்டு பாட்டு கபடி கபடின்ற பாட்டு வந்து இமான் சார் தான் எனக்கு போட்டது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் சார். அண்ட் ஜெயவீர் ப்ரோ அண்ட் விக்னேஷ், I hope you guys do more films and give me also more opportunity. அடுத்த படத்துலையும் எனக்கு சான்ஸ் கொடுங்க. Even if you become my big hero, you try to cast me in. And we were all like a family. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப ப்ரீஸியாக ஒரு ஃபீல் குட் படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் கோன் பி அ வெரி குட் ஃபிலிம் அண்ட் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் என்றைக்குமே எங்களுக்கு தேவை. ப்ளீஸ் டூ கோ வாட்ச் த ஃபிலிம். தேங்க்யூ. கடவுளுக்கு நன்றி. வந்திருக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு மிக்க நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு சுசீந்திரனுக்கும் ப்ரொடியூசருக்கும் மிக்க மிக்க நன்றி. இமான் சார், உங்கள் ஃபஸ்ட்டு படத்தில் என்னோடய ஃபஸ்ட்டு படத்தில் நீங்கள் மியூசிக் போட்டதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப நன்றி. இமான் சாருமே சரி, சுசீந்திரன் சாருமே சரி, நல்ல டெக்னீஷியனை தாண்டி நல்ல மனிதர்கள். அது இப்போ அவங்கள்ட்ட பழகும் போது நல்லாவே எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அவங்க மூலிமா நான் லான்ச் ஆகுறதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது கடவுளோட அனுகிரகம்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் ப்ரொடியூசர் விக்னேஷ் சுப்ரமணியனுக்கு ரொம்ப நன்றி. இப்படி நல்ல ப்ராடக்ட் கிடச்சிருக்கு, அந்த ப்ராடக்ட்டை நல்லபடியாக சேர்க்குறதுக்கு இன்னொரு நல்ல நல்ல மார்க்கெட்டிங் பிரைன் வேணும். அதுக்கு கரெக்டான ஆள் சுசீந்திரன் தனஞ்சயன் சார் அமைஞ்சிருக்கிறாரு. அவருக்கு ரொம்ப நன்றி. நண்பர்கள் பாலசரவணன் சாரும் சரி, ஆண்டனி சாரும் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 1 வாரம் கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருந்தது. ஆனால் அந்த தடுமாற்றங்கள், பயம், பதற்றம் எல்லாத்தையும் போக்குனது வந்து பாலா, ஆண்டனி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா ஃபஸ்ட்டு டேவே வந்து பாலா வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம ஸ்க்ரீனில் பார்த்த ஒரு ஆள் ஆல்ரெடி 50 படம் நடிச்சிருக்கிறாரு. எந்த ஆட்டிடியூடும் இல்லை. வாங்க ப்ரோன்ட்டு வந்தோடனே ஹக் கொடுத்து ஈஸியாக என்னை வச்சுக்கிட்டாரு. அதனால் என்னால் அடுத்தடுத்த வாரங்கள் நல்லபடியாக நடிக்க முடிஞ்சது. அதேமாதிரி தான் ஆண்டனி ப்ரோவும், மீனாட்சி ப்ரோவும் அப்படி தான். நான் ப்ரோன்னு தான் கூப்பிடுவேன். ஃபஸ்ட்டு டே ஷூட் அப்லேருந்து அவங்க வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க் வித். அதேமாரி நான் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் கேஸ்டிங்ஸ்க்கும் நன்றி. முக்கியமாக ஒரு மொக்க ஃபேஸை ஓரளவு பார்க்குற மாரி காமிச்ச ஆனந்த் ப்ரோவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதேமாரி சின்ன தப்பு செஞ்ச இந்த விஷயத்தையும் எடிட் பண்ணி அதை தூக்கி போட்டு நல்ல விஷயங்களை மட்டும் காமிச்ச எடிட்டர் தியாக ப்ரோவுக்கு ரொம்ப நன்றி. சார், நிறைய பேருக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்கீங்க. இது முதல் படம் மட்டும் இருக்கக்கூடாது. அடுத்தடுத்த படங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. இப்போயே ஒரு பிட்டு போட்டு வச்சுக்கிறேன். ப்ளீஸ் ஹெல்ப் மீ அவுட். அண்ட் ப்ரெசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. அண்டு இந்த படம் வந்து ஆக்சுவலி ட்ரைலர் மாதிரியே ஷார்ட்டாக, கிறிஸ்பாக, ரொம்ப ஸ்வீட்டாக, ப்ரீஸியாக படம் முழுக்க இருக்கும். டெஃபினட்டாக லவ்வரோடு போய் பாருங்கள். ஃபேமிலியோடு சேர்ந்து பார்க்க படமும் கூட இது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. யாரையாவது இதில் விட்டுருந்தால் மன்னிச்சிடுங்க. நேராக நான் வந்து உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.
எல்லா துதி கணம் மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு மேடை. அண்ட் ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். சிட்டி லைட்ஸுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முதல்ல உங்களுடைய முதல் படம் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும்னு நான் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன் சார். நிச்சயமாக அமையும். ஏன்னா ரைட் ஃப்ரம் the ஃபர்ஸ்ட் கோல்லேருந்தே வந்து இட் வாஸ் ஆல் பாசிட்டிவ். அண்ட் உங்களுடைய மனசுக்கும் அண்ட் சுசி சாரோடைய மனசுக்கும் இது நல்லபடியான ஒரு படமாக ஆஃப்டர் ரிலீஸும் இருக்கணும்னு நான் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன் சார். சுசீந்திரன் சாரோட எல்லாரும் சொன்னாங்க நடிக்கிறவங்க செகண்ட் ஃபிலிம் தேர்ட் ஃபிலிம் கொலாபரேஷன்ட்டு. எனக்கு இது 9th ஃபிலிம் கொலாபரேஷன் இது சுசீந்திரன் சாரோட. பட் என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வித் சுசீந்திரன் சார்னா, இப்போ நாம் ஒரு சில இயக்குநர்களோட பேக் டு பேக் காம்பினேஷன் ஒர்க் பண்ணுவோம். பட் அந்த பேக் டு பேக் காம்பினேஷன் ஒர்க் பண்ணும்போது ஒரு இயக்குனர் ஒரு மியூசிக் டைரக்டர் காம்பினேஷன் போது அது ஒரு பர்டிகுலர் ஜான்ராக்குள்ளே அது வந்து விழும் மியூசிக்கலி கூட. இவங்க காம்பினேஷன்னா இந்த மாதிரி பாடல்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு. பட் சுசி சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது தான் அப்படி ஒன்று ஜானர் ஸ்பெசிஃபிக்காக வைக்கவே முடியாது. அதுதான் ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாகவும் நான் பார்க்குறேன் எவ்ரி டைம் when I work with சுசி சார். ஏன்னா அவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஃபிலிம்ஸ் அவரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார். நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் வேறு மாதிரியான ஸ்கிரிப்ட்ஸ் ஐடியாஸ் அவர் மைண்டுக்குள்ளே இருக்கும். அண்ட் மியூசிக்கலி போன படம் இப்படி பண்ணிட்டோம், இந்த படம் இந்த மாதிரி ஒரு 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 ஜானர் ஷிஃப்ட் பண்ணுவோம், இந்த மாதிரி ஸ்கேலில் ஒர்க் பண்ணுவோன்ற ஒரு கிளாரிட்டி. அதான் இப்போது தாஸ் அவர்கள் சொன்ன மாதிரி வெரி கிளியர் இன் இஸ் விஷன். அவர் என்ன வேணுன்றதுல வந்து அவ்வளோ கிளாரிட்டி இருக்கும். அது மியூசிக்கலி இருக்கும். அண்டு ஷார்ட் என்ன மாதிரி ஷார்ட்ஸ் கன்சீவ் பண்ணுறதுலையும் ஒரு கிளாரிட்டி இருக்கும். அண்ட் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்றதுலையும் ஒரு செம்ம கிளாரிட்டி உள்ள ஒரு இயக்குனர். அதனால தான் மேபி அவர் ஒரு குறுகிய காலகட்டத்தில் விரைந்து அவர் வந்து திரைப்படங்கள் செய்ய முடியுதுன்னு நான் நம்புகிறேன் நான். ப்ளஸ் சுசி சார் வந்து நிறைய நண்பர்களை வந்து சேமித்து வச்சுருக்காரு. அந்த நிறைய நண்பர்கள் வந்து வெறும் நண்பர்களாக மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லாவும் இருக்கணும் அப்படின்னு ஆத்மார்த்தமாக நினைக்கக்கூடிய நண்பர்களும் நிறைய பேர் சேர்த்து வச்சுருக்காரு. ஸோ அந்த பாசிட்டிவிட்டி எல்லாம் அவருக்கு எப்போவுமே உண்டு. ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் அவருக்கு வெயிட்டிங், அது மட்டும் எனக்கு தெரியுது, நல்லா தெரியுது. இது ரொம்ப ஒரு ப்ரீஸியான, ரொம்ப ஒரு கூலான, ரொம்ப ஒரு வைப்ரண்ட்டான ஒரு 2K கிட்ஸுக்கு உண்டான ஒரு படமாக மட்டும் இல்லாமல் ப்ளஸ் ஒரு 2K லவ் ஸ்டோரின்னு போட்டிருக்காரு. பட் எடுத்தது ஒரு வேறு தலைமுறை இயக்குனர் ஒருத்தர் எடுத்திருக்காரு. ஒரு வேளை இந்த 2K கிட்ஸ் எல்லாம் வந்து திட்டி படம் எடுத்துகிட்டு போகிறோம், அவங்களுக்கு ஒரு பயங்கரமாக அட்வைஸ் சொல்கிற மாதிரி படம் எடுத்துகிட்டு போகிறோம்லாம் வந்து அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி 2K கிட்ஸும் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் இருக்கிற ஜென்சியாக இருக்கட்டும், ஜென் ஆல்ஃபாவாக இருக்கட்டும், ஜென் பீட்டா கிட்ஸ் எல்லாருமே கூட பார்த்து அதில் ஆமாம் நிறைய டேக்அவே ஃபேக்டர் இருக்குது இந்த படத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் இன்றைக்கி இருக்கிற தலைமுறை பசங்களோட நிறைய ஒரு உரையாடல் பண்ணி அதை வந்து காட்சிகளாகவும் அதை டயலாக்ஸாகவும் அதை வந்து வடிவமைச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த படத்தை பார்க்கும்போது. ஏன்னா சாரோட முந்தின படங்கள் ஒர்க் பண்ணதுலேருந்து இதில் பயங்கர கான்ட்ராஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அது ஃப்ரேமிங். அதுக்கு டிஓபி அவர்களையும் அவர்களுடைய ஆனந்த் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். த யூசேஜ் ஆஃப் கலர்ஸ் அதெல்லாம் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. அதே மாதிரி காஸ்டியூம் டிசைன் அவங்கள மீட் பண்ணும்போதும் சொன்னேன், இட் வாஸ் ரியலி நைஸ். ரொம்ப கூலான பேஸ்டல் கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப ஒரு எலிகண்ட், ஒரு ஸ்லீக் எலீட் ஃபீல் வந்து படம் முழுக்க அது வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது விஷுவலாக. ஸோ அதுவே என்னென்னா எப்போவுமே விஷுவலாக என்ன கொடுக்குதோ அதுதான் ஸ்கோர்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும், பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயும் அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும். என்ன மாதிரி டோன்ஸ் போடுறது, என்ன மாதிரி ஒரு கலர் பேலட் எப்படி விஷுவலாக கொடுக்குதோ அதே மாதிரி ஆரலாகவும் என்னென்ன மாதிரி அதை பேக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சாய்ஸஸ் எல்லாமே ஃப்ரம் விஷுவல் தான் வி டிரைவ். ஸோ அப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து விஷுவலாக இருந்ததுனால, ஸ்டன்னிங்காக இருந்ததுனால அதுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு யங்கான மியூசிக் வந்து பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் இருந்தது. அண்ட் கார்த்திக் நேதா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா எல்லா சாங்குக்குமே வந்து அவர் லிரிக் எழுதியிருக்காரு. ஒரே ஒரு சாங் மட்டும் அறிவு எழுதியிருக்காரு. ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு பர்சன். இதுக்கு முன்னாடியே வேறு ஒரு திரைப்படம், ஒரு முக்கியமான திரைப்படத்தில் ஒர்க் பண்ண வேண்டியது. பட் காலம் இந்த படத்தில் தான் எங்களுக்கு சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்ற ஒரு நிச்சயத்தை கொடுத்துருக்கு. அண்ட் ரொம்ப அழகாக அவர் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த படம் மூலிமா நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ண வேண்டியது என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆடியோ லேபிள் DI சவுண்ட் ஃபேக்ட்ரி அப்படின்ற ஒரு ஆடியோ லேபிள் இந்த திரைப்படத்தின் மூலிமா அறிமுகமாகுது. ஸோ அப்படி ஒரு ஜாயிண்ட்டாக நம்ம பண்ணலாம், நீங்கள் ஒரு லேபிள் ஒன்று ஆரம்பிங்க. ஆக்சுவலாக நவம்பர் எண்டு வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு ஐடியா மனசில் இருந்ததே இல்லை. முன்னாடி கூட நான் எங்கேயும் யோசிச்சது கூட இல்லை நம்ம ஒரு ஆடியோ லேபிள் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ திடீர்னு டக்குன்னு ஆரம்பித்து அண்ட் இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ்க்கு ரெடி ஆகுதுன்னு நினச்சி பார்க்கும்போது எங்களுடைய DI சவுண்ட் ஃபேக்ட்ரியில் வர ஃபஸ்ட்டு படமாக 2K லவ் ஸ்டோரி இருக்குதுன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
அண்ட் அதை வந்து சப்போர்ட் பண்ணி எனக்கு ஆன்லைனில் எனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி எனக்கு லான்ச் பண்ணி கொடுத்த முக்கியமான நேம்ஸ் நடிகர் கார்த்தி அவர்கள், இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள், இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் அவர்கள், இசையமைப்பாளர் தமன் அவர்கள், இசையமைப்பாளர் நடிகர் ஹிப்ஹாப் ஆதி அவர்கள், நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள், இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள், இயக்குனர் பாண்டிராஜ் அவர்கள், பாடலாசிரியர் பா விஜய் அவர்கள், பாடகி ஸ்ரேயா கோசால் அவர்கள், பாடலாசிரியர் மதன் கார்கி அவர்கள், அண்ட் ராப்பர் பால் டப்பா அவர்கள், அண்ட் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா அவர்கள், சிங்கர் கார்த்திக் அவர்கள், இயக்குனர் பிரபு சோலமன் அவர்கள், அண்ட் இயக்குனர் திரு அவர்கள், இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி என்னோட லேபிளை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மேடையில் மறுபடியும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு பெரிய என்டார்ஸ்மெண்ட் ஃப்ரம் த கிரியேட்டிவ் என்டர்டெய்னர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஏன்னா ஃப்ரம் பீங் அன் அவுட் சைடர், ஏன்னா நாங்கள்லாம் படத்துக்குள்ளே சம்மந்தப்பட்டிருக்கிறோம், நாங்கள் படத்தை ஒர்க் பண்ணியிருக்கிற நாங்கள் சூப்பர்னு தான் சொல்லுவோம், பிரமாதம் தான் சொல்லுவோம். ஆனால் வெளிலேருந்து பார்த்து ஒரு அவுட் சைடராக இருந்து இந்த படத்தை பார்த்து இந்த படத்தை நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண நாங்கள் ரெடி, நாங்கள் உள்ளே வரோம் அப்படின்ற ஒரு கால் தனஞ்சயன் சார் உள்ளே வந்துட்டோடனே அதுதான் எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய என்டார்ஸ்மெண்ட் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்துக்காக நீங்கள் திரைக்கு கொண்டு வரீங்க, அது உங்கள் மூலியமாக நடக்குதுன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அண்ட் வந்திருக்க பெரியோர்கள் அண்ட் இயக்குநர்கள் ஆல்மோஸ்ட் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான். நல்ல வார்த்தைகள் சொன்ன உதித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஜாக்குன்னு தான் வருது, ஜகுவீர் அவர்கள் அண்ட் மீனாட்சி ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க படத்தில். அண்ட் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தோடைய எமோஷன்ஸுக்கு என்ன தேவையோ அது ரொம்ப அழகாக நீங்கள் ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்கீங்க. அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நிறைய புதுமுகங்கள், அது எந்த புதுமுகமும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் ஒரு ஃபஸ்ட் டைம் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங் எங்கேயுமே வரல. அண்ட் கோபி சாருடைய பிரதர் சார், உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார், ரியலி லவ்ட் இட். அண்ட் லத்திகா மேம், அண்ட் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்தது. முருகானந்த் சார் சூப்பர் சார், உங்களுடைய எபிசோட் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அண்ட் ஆண்டனி சார் அண்ட் பாலா பொறுத்த வரைக்கும் பிகாஸ் என்னமோ அதுக்கு ஒரு பயங்கர ஸ்ட்ராங் ஃபீலிங், பாலா இஸ் த நெக்ஸ்ட் பிக் திங் அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் நிறைய திரைப்படங்கள், இந்த படம் மட்டும் இல்லை, இந்த படத்துலேயும் அஃப்கோர்ஸ் இவர் செம்ம கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஏதோ அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸே ஏதோ லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக பண்ணுறாரு. அது ரொம்ப கேஷுவலாக ரொம்ப அழகாக ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் ஒரு கதாபாத்திரம் ஏற்று நடிப்பது போன்று இல்லாமல் அதை பிஹேவ் பண்ணுறாரு, அந்த கேரக்டராக பிஹேவ் பண்ணுறாரு. அந்த பிஹேவ் பண்ணுற ஆட்டிடியூட் பார்க்கும்போது அது ரொம்ப ரியல்பாகவும் ரொம்ப ரொம்ப ரியலாக இயல்பாக அது இருக்குது அது பார்க்குறதுக்கு. ஸோ இதே ரூட்டில் செம்மையாக போயிடுவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ பாலா சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. வந்திருக்க பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். காட் பிளஸ். அடுத்ததாக சில பேர் கங்கணம் கட்டி சினிமாவுக்கு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு நீ கண்டுபிடிச்சிட்டு பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு வெண்ணிலா கபடிக்குள்ள இருந்து இப்போ வரைக்கும் ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் எந்த தொடர்புமே இருக்காது. ஸோ வித்தியாசமான கதைகளமாக இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூடிய 2K லவ் ஸ்டோரி வரைக்குமே. ஸோ அப்படி வித்தியாசமான படங்களை கொடுத்த இயக்குனர் சுந்தர் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லாருமே டயர்டாக இருப்பீங்க, ரொம்ப நேரம் உங்களுடைய டயத்தை எடுத்துக்கிட்டோம். 5 மினிட்ஸ் பிரதர், ஃபைனல் டச். ரொம்ப பேச மாட்டேன், நன்றி மட்டும்தான். ஏதோ ஒரு பாராட்டு விழா மாதிரி தான் இருந்துச்சு. 2K லவ் ஸ்டோரி இந்த திரைப்படம் எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான திரைப்படம். இந்த திரைப்படத்தை இயக்குகிற வாய்ப்பு தந்த விக்னேஷ் சுப்ரமணியம் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் இன்றைக்கி எங்களுடைய எவ்வளோ உழைச்சிருந்தாலும் அந்த உழைப்பை ஒரு ஸ்டெப் மேலே தூக்கிட்டு போய் தியேட்டருக்கு கொண்டு போய் சேர்க்கறது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான். ஸோ ஒரு தயாரிப்பாளருடைய அந்த பெயினை புரிஞ்சுக்கிட்டு அவர் டிஸ்ட்ரிபியூட்டராகவும் செயல்பட்டுருக்காரு. தனஞ்சயன் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் பெரிய திரைப்படமாக மாறி இருக்குது உங்களால் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லாருமே மேடையில் பேசியிருக்காங்க. ஸோ எல்லாருமே என்ன சொல்கிறதுனா என்னுடைய ஃபங்க்ஷன் அப்படிங்கிற சந்தோஷத்தில் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி நான் டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலை. இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கிற என்னுடைய குருநாதர் எழில் சார், என்னுடைய அண்ணன் அருள்தாஸ் அண்ணன், என்னுடைய கதாநாயகி திவ்யா துரைசாமி, என்னுடைய
இன்னொரு குருநாதர் அமுதேஸ்வர் சார். ஸோ இவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேரை வந்து மேடைக்கு கூப்பிட முடியல, சேர் இல்லை. ஸோ ஹரிதா கம் டு ஃப்ரண்ட் ஸ்டேஜ். ஸோ ஹரிதா இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. இமான் பிரதர்